Hi students, welcome to Chem Free tutorial. In this video, we are going to see class 3rd Environmental Studies first lessons Poonam's day out. Mom, please let me go to school today. I have been at home for the past 2 days. I am getting bored, said Poonam. பூனம் வந்து அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க, அம்மா இன்னைக்கு எனக்கு ஸ்கூல் போக அலோவ் பண்ணுங்க, நான் 2 டேஸாக வீட்டில் இருந்ததுக்காக எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் யூ ஹாவ் ஸ்டில் ஃபீவர், கோ அவுட் சைட் அண்ட் லை டவுன் ஆன் த காட், ரிப்ளைடுமா. உடனே அவங்க அம்மா சொன்னாங்க, உனக்கு ஃபீவர் இன்னும் இருக்குது, அதால் வெளியில் போய் கட்டில் இருக்குது, அந்த கட்டில் மேலே போய் படுத்துக்கோன்னு சொன்னாங்க. பூனம் ஃபெல் அஸ்லீப் ஆன் த காட். பூனம் உடனே வெளியில் போயிட்டு அவங்க அம்மா சொன்ன பேச்சு கேட்டுட்டு போய் கட்டில் போய் படுத்துக்கிட்டாங்க. சடன்லி சம்திங் ஃபெல் ஆன் ஹர் ஃபேஸ். திடீர்னு அவங்க முகத்தில் ஏதோ விழுந்தது மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. பூனம் ஒர்க் அப் அட் ஒன்ஸ் அண்ட் டச் ஹர் சீக். உடனே அவங்க இமீடியட்டாக எழுந்து அவங்க கன்னத்தை தொட்டு பார்க்காங்க. சீக்னா கன்னம். கன்னத்தை தொட்டு பார்க்குறாங்க. ஓ நோ, ஹூஸ் மிஸ்டீவியஸ் இஸ் திஸ்? இஸ் த க்ரோஸ் ஆர் த பீஜன்ஸ்? இட் சீம்ஸ் இட் இஸ் த க்ரோஸ். ஓ, யார் பண்ண வேலை இது? என் முகத்தில் ஏதோ வேஸ்ட்டை போட்டிருக்காங்க. இது க்ரோவோடதா இல்லை பீஜனோடதா, காக்காவோடதா இல்லை பீஜனோடதா அப்படின்னு டவுட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களாம் நினச்சிக்கிறாங்க, ஓ இது காக்கா பண்ண வேலையாக தான் இருக்கும். சில்ட்ரன் லேர்ன் எ லாட் from people and things in the environment. Through this lesson, children should be given on the opportunity to observe nature, not just in the class and read their lesson. Next ஒரு activity கொடுத்திருக்காங்க. Poonam looked up. She saw many animals on the tree. Which animals can you spot on the tree in the picture? Write down their names. உடனே பூனம் மேலே பார்க்குறாங்க. நிறைய அனிமல்ஸ் மரத்தில் இருக்குது. அதில் எந்தெந்த அனிமல்ஸ்லாம் அதில் இருக்குன்றதை பற்றி ஜஸ்ட் எழுத சொல்லியிருக்காங்க. First one, pigeon, squirrel, crow, monkey, butterflies, ants, parrots, cuckoo. Poonam picked up a leaf from the ground and wiped her cheek with it. உடனே அங்கே கிட்ட இருக்கிற ஒரு இலையை எடுத்து அவங்க கன்னத்தில் துடைக்கிறாங்க. சீக்னா கன்னம். பட் அ சீக் வாஸ் ஸ்டில் ஸ்டிக்கி. ஸ்டிக்கின்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்குது. பசை மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் ஸ்டிக்கின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அவங்க கன்னத்தில் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்தது. ஷீ தாட், லெட் மீ கோ அண்ட் வாஷ் மை ஃபேஸ் இன் த நியர்பை பாண்ட். உடனே அவங்க நினச்சாங்க, கிட்ட போய் குளத்துக்கிட்ட போயிட்டு நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி, விச் அனிமல்ஸ் டிட் பூனம் see in the pond? லுக் அட் த பிக்சர் அண்ட் ரைட் தர் நேம்ஸ். அந்த பாண்டில் என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. கோட், tortoise, crane, frog, buffalo, star. In the book, the word animal is used for insects, birds, reptiles, and mammals. At this age, children cannot classify animals into different categories. Try to find out what children understand by the word animal. Encourage children to collect more details of various animals. Next, our activity. Can you act like animals seen in the pond? Which animals make what kind of sounds and movements? Try to make similar sounds. எந்தெந்த அனிமல்ஸ் எந்த மாதிரி சவுண்டை கொடுக்கும் அப்படின்றது ஜஸ்ட் லைக் ஒரு ஆக்டிங் மாதிரி கொடுக்க சொல்லியிருக்காங்க. நமக்கே தெரியும், டாக்ஸ் பவ் பவ், கேட் மியாவ் மியாவ், லயன் கிர் கிர், ஃப்ராக் க்ராக் க்ராக், கோட் மே மே, க்ரோ கா கா, குக்கு கூ கூ. Different animals move in different way to go from one place to another. Some animals walk, some crawl, some fly, and some swim. For this, some animals use their feet, some use their wings, some animals even take with the help of their tail. ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு சில அனிமல்ஸ் நடந்து போகும், சிலது ஊர்ந்து போகும், சிலது ஃப்ளை பண்ணி போகும், சிலது ஸ்விம் பண்ணி போகும், சிலது நடந்தே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி, யூ மஸ்ட் ஹவ் சீன் மெனி அனிமல்ஸ் டு ரைட் விச் ஆஃப் தெம் கேன் ஃப்ளை. எந்தெந்த அனிமல்ஸ் எல்லாம் பறந்து போகும்? நமக்கே தெரியும் எந்தெந்த அனிமல்ஸ் எல்லாம் பறந்து போகும். பட்டர்ஃப்ளை, பீஜன், பேரட். விச் அனிமல்ஸ் கேன் க்ரால்? எதெல்லாம் ஊர்ந்து போகும்? நம்ம வீட்டில் நிறைய பல்லிங்க ஊர்ந்து போகிறது பார்க்குறோம் இல்லையா? ஸோ லிசார்ட், ஸ்னேக், டார்டாய்ஸ். லிசார்ட்னா பல்லி. கேன் வாக். விச் அனிமல்ஸ் கேன் வாக்? எந்த அனிமல்ஸ்லாம் நடந்து போகும்? நமக்கே தெரியும், கோட், கவு, பஃபெலோஸ்.
விச் அனிமல்ஸ் கேன் ஹாப்? ஹாப்னா குதிச்சு குதிச்சு துள்ளி துள்ளி போகிறது. நமக்கே தெரியும் துள்ளி போகிறதுனா எதுன்னு சொல்லுவோம் நம்ம? ரேபிட். ரேபிட், ஃப்ராக், கங்காரு, ஹேர். விச் அனிமல்ஸ் ஹவ் விங்ஸ்? எதுக்கெலாம் ரெக்க இருக்குது? நமக்கே தெரியும். பீஜன்ஸ், குக்கு, ஸ்பேரோ. விச் அனிமல்ஸ் ஹவ் ஃபீட்? எது தான் கால் மூலமாக நடந்து போகும்? நம்ம வீட்டில் டொமஸ்டிக் அனிமல்ஸ் இருக்கு இல்லையா? கவ், கோட், பேர். நெக்ஸ்ட் விச் அனிமல்ஸ் ஹாவ் டெய்ல்? எதுக்கெலாம் வால் இருக்குன்னு கேட்குறாங்க. மங்கி, கவ், பஃபெலோ. ஆல் டொமஸ்டிக் அனிமல்ஸ் ஹாவ் டெய்ல். Animals live in different places. Some animals live in trees, some in water, some live on land, some live under the ground, and some fly in the sky. Some animals live even in our houses. வெவ்வேறு அனிமல்ஸு வெவ்வேறு இடத்துல வாழும். சிலது ட்ரீஸில் வாழும், சிலது வாட்டரில் இருக்கும், சிலது லேண்டில் இருக்கும், சிலது அண்டர் த கிரவுண்ட் பூமிக்கடியிலையும் இருக்கும், சிலது வானத்தில் பறந்து போகும். சம் அனிமல்ஸ் லிவ் இன் அவர் ஹவுசஸ். நம்ம வீட்லேயும் இருக்கும். நம்ம வீட்டில் எதெல்லாம் இருக்கலாம்? கவ் இருக்கும், டாக் இருக்கும், லிசார்டு இருக்கும், ஆன்ஸ் இருக்கும். இதெல்லாம் நம்ம வீட்டில் நிறைய வாழும் இல்லையா? நெக்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி. லுக் அட் த பிக்சர்ஸ் கிவன் பிலோ. கலர் த அனிமல்ஸ் தட் டூ நாட் லீவ் இன் யுவர் ஹவுஸ். எதெல்லாம் நம்ம வீட்டில் இல்லையோ அந்த அனிமல்ஸை கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், here are some incomplete pictures of animals. Complete them and write their names below. சில இன்கம்ப்ளீட் பிக்சர்ஸ் இருக்காங்க, அதை ட்ரா பண்ணிவிட்டு அதை பேர் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கே தெரியும் டாக், நெக்ஸ்ட்டு ஃபிஷ், நெக்ஸ்ட் வந்து பேட்டல். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஆக்டிவிட்டி, who am I? கிராஸ்வேர்ட் பசில் மாதிரி கொடுத்துருக்காங்க. Find my name in the crossword. Put a circle around it. One example has been given. அதை ஜஸ்ட் ஒரு கிராஸ்வேர்ட் பசில் மாதிரி ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பனானா இஸ் வாட் ஐ லவ் ஈட்டிங். ஐ ஸ்பெண்ட் மை டைம் ஜம்பிங் அண்ட் லேப்பிங். எனக்கு பிடிச்சது வந்து பனானா. குதிப்பேன், குதிச்சு போடுவேன். எதுன்னு சொல்லலாம்? நம்ம குதிக்கிறது எதுக்கு? லாங் டெய்ல் இருக்கிறது எது? மங்கி. ஃபர்ஸ்ட் ஆன்சர் இஸ் மங்கி. நெக்ஸ்ட் ஒன், ஆன் த வால்ஸ் வெப்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. வெப்ஸ் ஐ வீவ் வேர் இன்செக்ட்ஸ் ஸ்டிக் அண்ட் cannot live. அப்போ எதுன்னு சொல்லலாம்? வெப்ஸ்னாவே எது? ஸ்பைடர். ஸோ செகண்ட் ஆன்சர் இஸ் ஸ்பைடர். தேர்ட் ஒன், I remain awake the whole night and go to sleep in broad daylight. நைட் ஃபுல்லாக நான் விழிச்சிட்ருப்பேன், நைட்டில் மட்டும்தான் எனக்கு கண்ணு தெரியும் அப்படின்றாங்க. அப்போ எது சொல்லலாம்? தேர்ட் ஆன்சர் இஸ் owl. Fourth one, croak 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 is my sound. I water on the land I am found. In water or on land I am found. நான் தண்ணிலையும் இருப்பேன், லேண்ட்லேயும் இருப்பேன். என்னோட சவுண்ட் வந்து croak croak. எதுன்னு சொல்லலாம்? frog. Fourth answer is frog. Fifth one, I appear after rainfall, have no feet, so I crawl. I appear after rainfall. நோடனே ரெயின்போ சொல்லக்கூடாது. இங்கே ஆனிமல்ஸை பற்றி கேட்குறாங்க. அதால் ஐ அப்பியர் ஆஃப்டர் ரெயின்ஃபோ, ஹாவ் நோ ஃபீட். அதுக்கு என்ன? எனக்கு கால் இல்லை, ஆனால் நான் ஊர்ந்து போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதோட ஆன்சர்? ஸ்னெயில். ஃபிஃப்த் ஒன் இஸ் ஸ்னெயில். சிக்ஸ்த் ஒன், ஸ்லோ அண்ட் ஸ்டெடி இஸ் மை பீஸ். ஐ ஆல்வேஸ் வின் வென் தேர் இஸ் எ ரேஸ். ஸ்லோ அண்ட் ஸ்டெடினாவே எதை சொல்லலாம் நம்ம? டார்டாய்ஸ். அதே மாதிரி ரேஸ் நடக்குது இல்லையா? ரேபிட்டுக்கும் டார்டாய்ஸ்க்கும் நடந்த ரேஸில் எது ஜெயிச்சது? ஸ்லோ அண்ட் ஸ்டெடி எது? டார்டாய்ஸ். ஸோ சிக்ஸ்த் ஆன்சர் இஸ் டார்டாய்ஸ். That's all the lesson gets. Next activity. Spend some time under a tree. Observe the animals carefully. Name the animals which can be seen. நம்ம மரத்தடியில் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காரும்போது அந்த அனிமல்ஸை பார்க்குறோம். அந்த அனிமல்ஸில் எது இதெல்லாம் பிரான்ச்சஸ்னால் என்ன? கிளைகள். எது இதெல்லாம் லீவ்ஸில் இருக்குது, லீவ்ஸ் மேலே இருக்குது, இலை மேலே. நெக்ஸ்ட் ட்ரங்க்குன்றது அந்த லாங்ஸ் பெரிய பிக் ஸ்டெம்மை தான் என்னென்னு சொல்ல நம்ம? ட்ரங்க். ஆன் த கிரவுண்ட் தரையில் எது இருக்குது? அரவுண்ட் த ட்ரீ மரத்தை சுற்றி எது இதெல்லாம் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஆன் த பிரான்ச்சஸில் எது இதெல்லாம் சொல்லலாம்? பேரட், க்ரோ, மங்கி. ஆன் த லீவ்ஸ் எது இதெல்லாம் சொல்லலாம்? பீட்டில், கேட்டர்பில்லர், கிராஸ்ஹூஃபர். நெக்ஸ்ட் ஆன் த ட்ரங்க், ஸ்குவிரல் அண்ட் டெர்மிட். நெக்ஸ்ட் ஆன் த கிரவுண்ட், rat, snake, rabbit. Next, around the ground, cow, dog, cat. Around the tree, cow, dog, cat. On the ground, rat, snake, rabbit. Now the last one is arrange these animals in the order of their size from smallest
being the first. இங்கே இருக்கிற நிறைய அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹவு டு அரேஞ்ச், அதில் சின்னது குட்டியாக இருக்கிறது ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு இருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு எந்தெந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, the first one is termite, next ant, beetle, caterpillar, grasshopper, rat, parrot, crow, squirrel, snake, rabbit, cat, dog, monkey, crow. That's all. The first lesson gets over. If you want more videos, please share and subscribe. Thank you.